வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இப்போ எங்கே பார்த்தாலுமே மிஷன் இம்பாசிபிள் டாம் க்ரூஸ் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன, அதுக்குள்ளே அப்படி என்னதான் விஷயம் மறைஞ்சிருக்கு, இதை பற்றி தான் முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். யாராலையுமே முடிக்க முடியாத மிஷனை ஹீரோ மட்டும் எப்படி முடிக்கிறாரு அவரோட டீமோடு சேர்ந்து, இதை கதைக்களமாக கொண்டுக்கிட்டு தான் 26 ஆண்டுகளாக ஒரு படம் சார்ந்து அடுத்தடுத்த பாகங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த படம் தான் மிஷன் இம்பாசிபிள். யாராலையும் முடிக்க முடியாத விஷயத்த அவங்க சாதிச்சு காட்டுறது. அப்பேற்பட்ட இந்த மூவி சீரிஸ் இருக்கு பார்த்தீங்களா, 1996 ஆரம்பிச்சது. இப்போ வரைக்கும் ஃபீவர் குறையாம போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு பாகத்திலையுமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட பில்லர் டாம் க்ரூஸ் இருக்காரு பாருங்க, ரிஸ்கை அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்காரு. மொதல் பாட்டில் ஒரு ரிஸ்க் எடுத்திருப்பாரு, அதுக்கு அடுத்த பாட்டில் அதை விட அதிகமாக எடுத்திருப்பாரு. இப்படியே அடுத்தடுத்த பாட்டில் தொடர்ந்து ரிஸ்க் அதிகமாக எடுக்கிற ஒரு ஹீரோவா இவர் பேர் பெற்றிருக்காரு. இவர் இது போல் ரிஸ்க் எடுக்கணும், உடம்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 1200 கேலரிஸ் மட்டும்தான் உணவு எடுத்துப்பாராம். அதுலேயும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காய்கறிகள், புரோட்டீன்ஸ் தான் அதிகமாக இருக்குமா. இவரை பற்றி சொல்லணும்னா அதோட சாகசங்கள் இருக்கு, அதை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஹாலிவுட் பிரியர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த விமானத்திலேயே ஃபுட்பால் அடிக்கிறதா இருக்கட்டும், ஹெலிகாப்டரை ஆபத்தாக ஓட்டுறதா இருக்கட்டும், யாரும் டூப்லாம் கிடையாது, இவரே ஓட்டுவார். அண்ட் பெரிய பெரிய கட்டடத்துலேருந்து குதிக்கிற சீன்லாம் இருக்கட்டும். அது 3வது உதாரணம் கண்டிப்பாக ஒரு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 பில்டிங்க்கு நடுவில் ஒரு தாண்டுற மாதிரி இருக்கும். அப்போ இங்கேருந்து அடுத்த பில்டிங் தாண்டிடுவார். ஆனால் அங்கே கார்னரில் பிடிச்சி தொங்குற மாதிரி சீக்வன்ஸை மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்தில் அவருக்கு உண்மையிலேயே முட்டியில் காயம் ஏற்பட்டுரும். ஆனால் எழுந்து நொண்டியபடியே ஓடுவார். இது ஏதோ ஸ்கிரிப்டில் இருந்த விஷயம் கிடையாது, சம்மடி வாங்கிட்டாரு. நடக்க முடியாத சிச்சுவேஷன் தான், ஆனால் ஷார்ட்டை முடிக்கணுமே, அதுக்காக எழுந்து ஓடுவார். அதை அப்படியே நம்ம படத்தில் பார்த்துருந்தோம். அந்த அளவுக்கு சாகச பிரியர். இவர் நடிக்கிற படங்களில் 80% வரைக்கும் இவர் தான் சாகச காட்சிகளில் ஈடுபடுவார், டூப்பே இல்லாமல். 20% மட்டும்தான் ரொம்ப ரிஸ்கான ஷாட் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் ஸ்டண்ட் கலைஞர்கள் வருவாங்க. ஆனால் எட்ஜ் ஆஃப் டுமாரோ அப்படின்ற படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ரிஸ்கான ஷாட்ஸ் நிறைய இருக்கும். அதில் 100% முழுக்க நடித்தது டாம் க்ரூஸ் தான். இந்த மிஷன் இம்பாசிபிள் 2ஆம் பாகம் படம் பார்த்துருப்பீங்க. அதில் கண்ணுக்கிட்ட கத்தியை வச்சிருக்க மாதிரி சீன் ஒன்று வந்திருக்கும். அது யாரும் டாம் க்ரூஸ் ரசிகர்கள் மறந்துருக்க மாட்டோம். அந்த கத்தி நிஜ கத்திங்க, கண்ணில் இருந்து சில மில்லிமீட்டர் தொலைவில் அந்த கத்தி இருக்கும். அவ்வளோ ஷார்ப்பாக அந்த சீனை மேக் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கண்ணு காலியாக இருக்கும். ஆனால் மனுஷன் அதுக்கெல்லாம் டூப் போடலையே, தானே தான் ஃபுல்லாக நடிச்சிருந்தார். அண்ட் இந்த மிஷன் இம்பாசிபிளாக ரோக் நேஷன் பாட்டு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, பல பேருக்கும் பிடிச்சிருக்கும். அதில் நீருக்கு அடியில் அவர் தம் கட்டி இருக்கணும். ஆக்சுவலாக இந்த சீக்வன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் அப்போ 6 நிமிடங்கள் வரைக்கும் நீருக்கு அடியில் மூச்சு விடாமல் தம் கட்டினார். இது அந்த நேரத்தில் எந்த ஒரு சினிமா கலைஞரும் இதுக்கு முன்னாடி நிகழ்த்தாத சாதனையாக அது பதிவாகி இருந்துச்சு. ஆனால் அந்த சாதனையை சமீபத்தில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு, அவதார் 2. அந்த படத்தில் நடித்தது மூலமாக கேட் வின்ஸ்லெட் அவர்கள் முறியடிச்சிருந்தாங்க. அவங்க 7 நிமிஷத்தையும் தாண்டி மூச்சு பிடிச்சிருந்தாங்க. சரிப்பா, இவ்வளோ தூரம் டாம் க்ரூஸ்னு சொல்கிற, கம்மியான வயசு அவருக்கு, அதனால தான் இந்த அளவு ஸ்டண்ட்டுக்கு ரிஸ்க்லாம் எடுக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 60 வயசுங்க. 60 வயசில் இன்னும் அடங்காமல் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அதுவும் இந்த மிஷன் இம்பாசிபிள் படம் சீரீஸில் 7வது பார்ட் 1 2023 வருஷம் ஜூலை மாதம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கனிங் பார்ட் 1. இந்த படத்தில் இது வரைக்கும் உலக சினிமா வரலாற்றிலே யாரும் பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இடம் பிடிச்சிருக்கான். இந்த ரிஸ்கியான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லையும் டூப்பே இல்லாமல் நடிச்சிருக்காராம் டாம் க்ரூஸ். எப்பேற்பட்ட சீன் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மலைங்க, இந்த நார்வேல இருக்கிற ஹெலிசில்ட் பகுதி மலை. அந்த மலையில் பள்ளத்தாக்க நோக்கி பைக்கில் வந்தபடியே இவர் ஜம்ப் பண்ணணும். 1, ஜம்ப் பண்ணதுமே கரெக்டாக இந்த பேராஷூட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆன் பண்ணணும், மிஸ் பண்ணாமல் அதை ஆன் பண்ணணும். 2, 3வது லேண்டிங் பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த எல்லாமே ஒரு சீனில் நடக்கணும். ஆக்சுவலாக இது போல ஒரு சீனை அவங்க கம்போஸ் பண்ணுறது வேறு, ஃபுல்லாக சீனை கம்போஸ் பண்ணுறது, அதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுற விதம் இருக்குல்ல, அங்கே தான் தெரியும் எப்படி ஸ்க்ரீனில் அது நம்ம பார்வைக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இதை சிங்கிள் ஷாட்டில் எடுக்க முடியாதுங்க, மல்டி ஷாட் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒரு தடவை மட்டும் அவர் பைக்கில் பறக்கக்கூடாது, ஷாட்டு கையில் கிடைக்கிற வரைக்கும், மல்டி ஷாட் கிடைக்கிற வரைக்கும் பைக்கில் அவர் பறந்துக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி பேராஷூட்டை ஓப்பன் பண்ணும்போதும் ஒரு வாட்டியும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரியுதா? ஒரு தடவை நடிக்கிறது வேற, ஒவ்வொரு தடவை இது போல் நடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பேற்பட்ட ஷாட் இது. இந்த ஷாட்டுக்கான பயிற்சிகள் அண்ட் இந்த ஷூட்டில் அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 முறை ஸ்கை டைவ் பண்ணியிருக்காரு. இது பத்தாதுன்னு 13,000 முறை கிட்ட பைக் ஜம்ப் பண்ணியிருக்காரு. பயிற்சி, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே சேர்த்து சொல்கிற மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பொறுமை யாருக்காவது இருக்குமா? ஃபஸ்ட்டு என்னப்பா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க தான் இருப்பாங்க. இல்லைனா எதுக்குப்பா ரிஸ்கான ஷாட்லாம், திடீர்னு பேராஷூட் ஒர்க் ஆகலைன்னா ஒரு 10 வாட்டி வரும், 11 வாட்டி மிஸ் ஆகிடுச்சுன்னா நான் காலி, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு எதுவுமே சொல்லலை.
டூப்பை போடுன்னு கூட சொல்லலை, நானே பண்ணுறேன்னு இறங்கி பண்ணியிருக்காரு. இந்த வீடியோவை தான் இப்போ அவர் வெளியிட்டிருந்தாரு. உலகம் முழுக்க சம ரெஸ்பான்ஸு. நடிகர் சூர்யா அவர்கள் முதற்கொண்டே அப்ளாஸ் பண்ணியிருக்காருங்க இவரோட இந்த முயற்சி சார்ந்து. உலக சினிமா துறையினர் என்னப்பா டாம் க்ரூஸ் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, 60 வயசு ஆனாலும் மனுஷன் அடங்க மாட்டாருன்னு எல்லாம் உச்சி கொட்டி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட டாம் க்ரூஸ் யாரு? இதுதான் நம்ம ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்க பெரிய கேள்வியா இருக்கு. இவரோட லைஃபை கொஞ்சம் பின்னாடி போயிட்டு பார்த்துட்டு வந்தாக்கா கண்டிப்பா நீங்களே மோட்டிவேட் ஆவீங்க. பரவாயில்லையப்பா, இந்த அளவுக்கு நம்மளாலையும் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. இவரோட முழு பெயர் பார்த்தீங்கன்னா தாமஸ் க்ரூஸ் மேப்பத்தோ ஃபோர். இவர் அமெரிக்காவில் பிறந்தவர் தான். இவருக்கு 7 வயசாக இருக்கிறப்ப தான் இவர் உடம்புல ஒரு ப்ராப்ளம் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. டைலெக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ரீடிங் டிஸார்டர், அப்படி அதுவும் இல்லைன்னா வேர்டு பிளைண்ட்னஸ். அதாவது நாம் படிக்கிறோம்ல, அதுக்கு கஷ்டமாக இருக்கும். படித்தவங்க நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பேசுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். படித்த விஷயங்களை படித்ததை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். இது எல்லாமே சாதாரண விஷயம் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதுவே ஒருத்தவங்களுக்கு குறையா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? மிகப்பெரிய அளவுக்கு இந்த டிராபேக்லாம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தால் இதுதான் டைலெக்சியா. இந்த ஒரு பிரச்சனை தனக்குள்ளே இருந்தாலும் மனுஷன் கலங்கவே இல்லையே. அந்த வயசில் அந்தளவு கட்ஸோடு போராடி இருக்காப்புல எதிர்த்து. இவருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் மேலே கொள்ள பிரியவங்க. இந்த உலகத்திலேயே பைலட் லைசன்ஸ் வச்சிருக்க நடிகர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பம் தான். அதில் இவரும் ஒருத்தர். நான் அதை பற்றியே போக சொல்கிறேன். இவர் அம்மாவுக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாரு, தன்னோட 10வது வயசில் ஒரு மோட்டர் சைக்கிளை வாங்கிட்டு வந்துடுறாரு. அதை ஒரு இடத்துல மறைச்சி வச்சு ஃபுல்லாக ஓட்ட கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் முழுக்க எங்கே போனாலும் அதை எடுத்து சுற்ற ஆரம்பிக்கிறப்ப 10 வயசுலேயே ஒரு கட்டத்தில் ஒரு கிராஷ் ஒன்று ஆகுதுங்க அந்த மோட்டர் சைக்கிளை கொண்டு போகிறப்ப. அதோடு அவ்வளோதான், அங்கே மோட்டர் சைக்கிள் காலி ஆகுது. இவர் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு தெரியாமல் வாங்கிட்டு சொன்ன பார்த்தீங்களா, அந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கே தெரிஞ்சிடுச்சு. பொலன்னு பொழந்திருக்காங்க. ஒரு பக்கம் உடம்புல பிரச்சனை, இன்னொரு பக்கம் குறும்புத்தனமும் குறையலை. அப்படிதான் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. இடையில சயின்டாலஜி மூலமாக தான் இவருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்ன பாருங்க டைலெக்சியா, அது குணமாக்கப்பட்டிருக்கு. இவருக்கு 14 வயசாக இருக்கிறப்ப ஒரு முடிவு எடுக்கிறாரு. நான் இந்த அளவுக்கு குணமானது காரணம் கடவுள் தான். அதனால் என் வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணிக்க போகிறேன். நான் ஒரு மத போதகராக மாறணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு 14 வயசில். அண்ட் டாம் க்ரூஸோட அப்பா பற்றி சொல்லணும்னா அவர் டிஃபென்ஸ் கன்சல்டன்ட்டுங்க. ஸோ இதனாலேயே பல பகுதிகளுக்கு வீடு மாறிட்டே இருக்கணும். அவங்க சில நாடுகளுக்கு கூட போயிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா கனடா எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 வருஷம் வரைக்கும் டாம் க்ரூஸ் கனடாவில் வசிச்சிருந்தார். அவங்க அப்பா அங்கே கன்சல்டண்டாக மாறினதுனால. இது மாதிரி அவர் வீடு மாற 14 ஆண்டுகளில் 15 ஸ்கூல்ஸ் மாறினாரு நம்ம டாம் க்ரூஸ். என்னதான் மத போதகராகணும் அப்படின்னு ஆசை மனசில் இருந்தாலும் இவருக்கு இன்னும் ஒரு சில கூடுதல் ஆசைகள் இருக்குல்ல. அப்படி இருந்த பெரிய ஆசை தான் ரெஸ்லிங். நாம மத போதகராயிட்டா இதெல்லாம் பண்ண முடியாது, நம்ம இப்போ வேலை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இவர் படித்த ஸ்கூலில் ரெஸ்லிங்னு தனியாக டீம் ஒன்று இருந்திருக்கு. அந்த டீமில் பிரதானமான ஒருத்தராக வலம் வர ஆசைப்பட்டாரு. ஆனால் முடியல, நீ இன்ஜூரி ஆகிட்டு இருக்குங்க. ஸோ அதனால் டீமில் வர எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது தான் இந்த ஸ்கூலில் ட்ராமா டீம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது சம்மந்தமான பேச்சு ஒரு காதுக்கு வருது. உடனே அதில் போய் சேர்ந்துடுறாரு. எங்கெங்கே ஆரம்பித்தவர் கடைசியில் ட்ராமா பக்கமாக வந்து நிற்கிறார் ஸ்கூலில். இந்த ட்ராமாவில் நடித்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு ஆசை வருது, சினிமாக்கு நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன பையன் தானேங்க, ஒரே இலக்கெல்லாம் இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். நமக்கே இருந்திருக்குமே, யோசிச்சு பாருங்க. சின்ன வயசில் ஒரு கனவு கண்டிருப்போம். ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம மேலே போக 10th 12th காலேஜ்னு போகிறப்ப அந்த ஆசை மாறிட்டே இருக்கும், கனவு மாறிட்டே இருந்திருக்கும். இதுதான் டாம் க்ரூஸ் லைஃப்லையும். சினிமாவுக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாரு. அந்த நேரத்தில் தான் இவரோட அம்மாவும் அப்பாவும் பிரியிறாங்க, விவாகரத்து ஆகுது. இவர் அம்மா கூட வந்துடுறாரு. அம்மா அப்பா கொஞ்சம் கஷ்டப்படுற டைமுங்க. அப்போ டாம் க்ரூஸ் என்ன பண்ணுறாப்புல, அம்மாவுக்கு நம்ம உதவியாக இருக்கணும், உபத்திரமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிடைக்கிற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. இந்த கார்டனில் புல் வெட்டுற வேலை இருக்குல்ல, அது செஞ்சவர் தான் டாம் க்ரூஸ். அது மட்டுமா அந்த கிறிஸ்மஸ் கார்ட்ஸு, ஈஸ்டர் கார்ட்ஸு, இதை விற்கிற வேலையவும் அந்த சின்ன பையனாக பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்படி கிடைக்கிற கொஞ்சம் காசு இருக்குல்ல, இதை அம்மா கிட்ட கொடுத்து தினமும் குடும்ப பாரத்தை தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவர் சுமக்க ஆரம்பிச்சார். இவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில் முதல் பட வாய்ப்பு கிடைக்குது. படத்தில் நடித்து முடிச்சிட்டாரு. அந்த படம் நடிக்கிறப்ப டாம் க்ரூஸோட வயசு என்ன தெரியுமா? வெறும் 19. 1994 இவர் பைலட் லைசன்ஸ் வாங்குறாருங்க. ஒரு நடிகர் கையில் பைலட் லைசன்ஸு. இவருக்கு சொந்தமாக கல்ஃப் ஸ்ட்ரீம் G450 அப்படின்ற ஒரு விமானமே இருக்குது. இது பல டாம் க்ரூஸ் ரசிகர்களுக்கும் தெரியும் நம்புறேன். சொந்தமாக கார் பைக்கை வாங்கி ஓட்டுறது வேற, சொந்தமாக விமானம் வாங்கி ஓட்டுறது வேற லெவல் கெத்து. இவரை பற்றி இன்னொரு முக்கியமான 2 ஃபேக்டர் சொல்லியே ஆகணும். ஆக்சுவலாக இது நடந்திருந்தா இந்நேரத்துக்கு ராபர்ட் டவுனி ஜூனியர்ன்ற ஒருத்தரை நம்ம பெருசாக பேசியிருக்க மாட்டோம். கியானு ரீவ்ஸை பற்றியும் பெருசாக பேசியிருக்க மாட்டோம் நம்புகிறேன். அப்பேற்பட்ட ஃபேக்ட்டு என்னன்னா, இந்த அயன்மேன் கேரக்டர் இருக்குல்ல, நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் நடிச்சிருப்பார் பாருங்க. இந்த கேரக்டருக்காக முதல்ல செலக்ட் பண்ணப்பட்ட பர்சன் நம்ம டாம் க்ரூஸ் தானா. அதுக்கப்புறம் இவர் தான் மறுத்திருக்காராம், இல்லை நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, பண்ண முடியாதுன்னு. இதை தொடர்ந்து தி மேட்ரிக்ஸ், இதில் நியோ கேரக்டர், படத்தோட ஹீரோ கேரக்டர் அதுதான். அதில் நடித்தது நம்ம கியானு ரீவ்ஸ் அவர்கள். ஆனால் இந்த நியோ கேரக்டருக்கு முதல்ல கன்சிடர் பண்ணது டாம தானா.
மனுஷன் அதுக்கு நோ சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய ஹீரோஸ் நம்மளுக்கு தெரியும். ஒரு பக்கம் ராபர்ட் டவுனி ஜூனியர், இன்னொரு பக்கம் கியானு ரீவ்ஸ். ஆனா அவங்களுக்கு கிடைச்ச அந்த பெரிய வாய்ப்பு தாங்கிட்ட முதல்ல வந்திருந்தோம். மனுஷன் புறந்தள்ளி இருக்காருன்னா அப்ப இவர் எவ்வளவு பிஸியா இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. டிஸ்னியோட இந்த அலாடின் கேரக்டர் பார்த்திருக்கீங்களா? பார்த்தப்ப கண்டிப்பா டாம் க்ரூஸ் ரசிகர்கள் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த ஃபேஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேப்பா, இந்த பாடி லாங்குவேஜ் கூட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. கரெக்ட், கிட்ட வந்துட்டீங்க. டாம் க்ரூஸ் தாங்க அது. டாம் க்ரூஸோட பர்சனாவை பேஸாக வச்சு தான் இந்த அலாடின் கேரக்டரை முழுக்க முழுக்க உருவாக்கி இருந்துச்சு டிஸ்னி. ஹாலிவுட்டை விட்டு டாம் க்ரூஸை பிரிக்கவே முடியாதுன்றதுக்கு இதுவும் ஆகச்சிறந்த சான்று. இவரோட இப்போ வரைக்குமான சாதனை என்ன தெரியுமா? உலகம் முழுக்க முறியடிக்க முடியாத ஒரு சாதனை இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டு இருக்கிறது. 5 படங்கள் தொடர்ந்து $100 மில்லியன் வசூல் பண்ணிச்சு பாக்ஸ் ஆஃபீஸில். 5 படங்கள் தொடர்ந்து அடிச்சது. ஓகேவா? இது வரைக்கும் எந்த ஹீரோவோட படமும் 5 படம் தொடர்ந்து இவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக வசூல் பண்ணதே கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமும் சரி, இப்போ வரைக்கும் சரி, டாம் க்ரூஸ்க்கு மட்டும் தான் சாதனை கையில் இருக்கு. அந்த படங்களை லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 1992 A Few Good Men, 1993 The Firm, 1994 Interview with the Vampire, The Vampire Chronicles, 1996 Mission Impossible. இப்போ நம்ம பேசிட்டு இருந்த மிஷன் இம்பாசிபிள் அந்த சினிமா சீரிஸோட முதல் பார்ட் தான் இது. 1996 வந்தது. அதே 1996 ஜெரி மேக்யூர். இந்த 5 படங்களும் $100 மில்லியன் மேல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். இங்க நாம பொதுவாக சொல்லுவோம் பார்த்தீங்களா, ரஜினி சாருக்கு ஜப்பான்ல செம ஃபேன் பேஸ்பான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா உலகத்துல இருக்கிற வேற எந்த ஸ்டாரை விடுவோம், ஒரு ஸ்டாருக்கு ஜப்பான்ல அதீத ஃபேன் பேஸ்னு பார்த்தீங்கன்னா டாம் க்ரூஸ் தான். இவருக்கு அப்புறம் தான் ரஜினி சாரா இருக்கட்டும் மற்ற எல்லா நடிகர்களும் வருவாங்க. அந்த அளவுக்கு ஜப்பான்ல இருக்கிறவங்களாம் டாம் க்ரூஸ்னா உயிரை விடுற அளவுக்கு ரசிகர்களா இருந்துகிட்டு இருக்காங்களாம். அதுவும் எந்த ஒரு ஹாலிவுட் ஆக்டருமே இவர் ஜப்பானுக்கு போயிட்டு வந்த அளவுக்கு போனது இல்லையாங்க. அடிக்கடி ஜப்பானுக்கு போயிட்டு வருவாராம். ஏதோ இவங்களுக்கு பரிச்சயமான ஒரு ஊருக்கு போயிட்டு வர மத்தியில் அது போல ஜப்பானுக்கு அடிக்கடி போயிட்டு வருவாராம். அந்த ரெக்கார்டை இப்போ இருக்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. வேற எந்த ஹாலிவுட் செலிபிரிட்டியும் அங்கே இத்தனை முறை போயிட்டு வந்ததில்லை. ஆக்சுவலாக ஜப்பானில் 2014 வருஷத்துல இருந்து ஒரு தேதியை அனௌன்ஸ் பண்ணாங்க. அக்டோபர் 10 இது என்னன்னா டாம் க்ரூஸ் டே. அந்த நாளில் இவரை கொண்டாடுற வேலை, அங்கே இவரோட ரசிகர்கள் இருக்காங்களே எல்லாருமே இவரை கொண்டாடுற வேலையை பண்ணுவாங்களாம். இவரை பற்றின இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குங்க. கண்டிப்பாக தற்செயலான ஒன்று தான், இதுக்காக தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது, தற்செயலான ஒன்று தான். என்னன்னா இவருக்கு 3 முறை திருமணம் ஆகி இருந்துச்சு, 3 முறை டிவோர்ஸும் ஆகி இருந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நம்புகிறேன். இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா நிக்கோல் கிட்மேன், 2வதா கேட்டி ஹோம்ஸ், 3வதா மிமி ரோஜர்ஸ். இந்த 3 பேரை இணைக்கிற ஒரு கனெக்ட் புள்ளி எது தெரியுமா? 33 வயது ஆகிறப்ப தான் இவங்களை விட்டு டாம் க்ரூஸ் பிரிஞ்சிருந்தார். இட் மீன்ஸ் விவாகரத்தை அறிவிச்சிருந்தார். கரெக்டாக இவங்களுக்கு 33 வயசு ஆகிறப்ப விவாகரத்து. கேட்டிக்கும் அதே தான், மிமிக்கும் அதே தான். இதை டாம் க்ரூஸ் தெரிஞ்சு பண்ணாரா இல்லை தற்செயலாக நடந்ததா? அவர்கிட்டே விட்டுலாம் விடுங்க. ஓகே, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் ஒரு பொதுவான இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா, பொது வெளிக்கு போகிறாங்கன்னா அங்கே அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் தொல்லை இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ரஜினி சார் சொல்லியிருக்காரு பாருங்க, நிம்மதி இல்லை எனக்குன்ட்டு. அதுக்கு பல்வேறுபட்ட காரணங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரோட பிரைவசி பாதிக்கப்பட்டிருக்குல்ல, அது உண்மைதான். இந்தியாவில் இருக்க சூப்பர் ஸ்டாருக்கு இந்த நிலைமை. இந்த மனுஷனை ஆல் ஓவர் சூப்பர் ஸ்டார் தான் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட நபர் ஒரு பொது வெளிக்கு போறாருன்னா எப்படி இருக்கும்? ஆனால் இந்த வேலையை ஒரு பயப்படாமல் பண்ணுவாராங்க. கியானு ரீவ்ஸ் மாதிரியே தான். கியானு ரீவ்ஸ் என்ன பண்ணுவார், இந்த மக்கள் சாமானியர்கள் பயணிக்கிற அந்த ரயிலில் போகிறது, ஒரு வண்டி எடுத்தோமா 2 வீலரை அது பாட்டுன்னு எங்கன்னா போகிற போகில் போயிட்டு இருக்கிறது, ரோட்டில் போயிட்டு இருப்பாப்ல எதனா சாப்பிடுற ஹோட்டலுக்கு போயிட்டு வெளியே வந்ததும் பெக்கர்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாலும் அவங்க பக்கத்தில் உட்காந்து அவர் சாப்பிட ஆரம்பிச்சிருவார். இது போல கியானு ரீவ்ஸ் பிஹேவ் பண்ணிட்டு இருப்பார். இதுக்காக தனியான ஃபேன் பேஸ் அவருக்கு இருக்கு. இந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் லிட்ரலாக ரீவ்ஸ் மாதிரியே தான். இந்த சினிமா படங்கள் பார்க்கணுன்னா தன்னோட டீம் கூட அமர்ந்து பார்க்க மாட்டாராம், சாமானியர்களோட அமர்ந்து தான் பார்க்க ஆசைப்படுவாராம். இதுக்காக என்ன பண்ணுவார், தன்னோட அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு இந்த சினிமா தேட்டர்ஸ் இருக்குல்ல அங்கே போயிட்டு யாரோ ஒருத்தர் மாதிரி மக்களோட மக்களாக கலந்து படத்தை பார்த்துட்டு வருவாராம். இவர் நடித்த படத்தை மட்டும்தான் பார்க்க போகிறாருன்னு நினைக்காதீங்க. சமீபத்தில் கிறிஸ்டோபர் நோலன் உருவாக்கத்தில் டெனட் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுல, அந்த படத்தை அவர் இப்படி தான் பார்க்க போயிருக்காரு. மாஸ்க்கை மட்டும் போட்டுக்கிட்டு தியேட்டரில் அமர்ந்துக்கிட்டு தான் 100ல் ஒருத்தர் அங்கே இருந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு கிளாப் பண்ணிட்டு வந்தார். சரிப்பா, இவ்வளோ வருஷம் சினிமா ஃபீல்டில் இருக்காரு, இந்த அளவுக்கு லெஜெண்டாக வளம் வராருன்னா அப்போ கண்டிப்பாக ஆஸ்கர் விருதே வாங்கியிருப்பாரு அப்படின்ற கேள்வி மனசில் வரும். இதுதான் ஒரு சோகமான தகவல். என்னன்னா இது வரைக்கும் ஒரு 3 தடவை ஆஸ்கர் விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்காரு. ஆனா 3 முறையும் இவருக்கு அந்த விருது கிடைக்கவே இல்லை. இதுல இன்னொரு துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 2000வது வருஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் லிட்டரலா 22 ஆண்டுகள் ஆயிடுச்சா, ஒரு தடவை கூட ஆஸ்கர் நாமினேஷன் பட்டியல்ல கூட இவர் பேர் இல்லைங்க. 2000க்கு முன்னாடி தான் இந்த 3 விருதுகளுக்காக பரிந்துரை. ஆனா 2000ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு நாமினேஷன் கூட இல்லை. மக்களே, சம லைஃப் ஸ்டோரியில டாம் க்ரூஸ். இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். இதை பற்றி நான் பெருசாலாம் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, சர்க்காசம் தான். ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்கள் இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு. இந்த உலகத்திலேயே எந்தெந்த சினிமா கலைஞர்கள் பெருசாக இந்த டூப் போடாமல்
ஸ்டண்ட் கலைஞர்களை ரிஸ்கான ஷாட்டுக்கு பயன்படுத்தாமல் அவங்களா ரிஸ்க் எடுத்து நடிக்கிறாங்க. ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பாருங்களேன். ஏன்னா சம்பளம் 50 கோடி 100 கோடின்னு அதிகமாக வாங்குறாங்க. ஆனால் அவங்க எடுக்கிற ரிஸ்க்கு பெருசாக கிடையாது. ஆனால் 1000 2000 வாங்கிட்டு இருக்காங்கள இந்த ஸ்டண்ட் யூனியனில் இருக்கவங்க, அவங்க உயிரை கொடுத்து அவ்வளோ நடிப்பாங்க. ஆக்சுவலாக யாருக்கு இதில் கிரெடிட் அதிகமாக போயிருக்கணும்? சாபம் புரியுதா உங்களுக்கு? இந்த உச்சக்கட்ட கொடுமை என்னன்னா, இவ்வளோ தூரம் ரிஸ்க்கு எடுத்து நடிக்கிற ஜாக்கி சான் பேருக்கு முன்னாடியே பட்டம் கிடையாது, டாம் க்ரூஸ் பேருக்கு முன்னாடியும் பட்டம் கிடையாது. என்ன சொல்ல வரேன்னு புரியும் நம்புகிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.